உலகத்தையே தன்னுடைய விரல் நுனியில் வைத்திருக்கக்கூடிய அமெரிக்கா ஒரு நிழலை பார்த்து பயப்படுது. சீனாவோட அசுர வேகம் அமெரிக்காவை மிரள வச்சிருக்குது. ஆயுத பலத்தை காட்டி மற்ற நாடுகளை பணிய வைக்கக்கூடிய அமெரிக்கா அடுத்த தலைமுறை விமானங்கள் 500 வேண்டும், 1 2 அல்ல 500 அடுத்த தலைமுறை விமானங்கள் உடனடியா வேணும்னு பதறாங்க. ஏன்? சமீப காலமா ட்ரம்பின் ஒவ்வொரு காய் நகர்த்தல்களுக்கும் பின்னால் அந்த அரசியல் தான் இருக்கு. வாங்க என்னன்னு பார்க்கலாம். அமெரிக்காவிடம் F-22 மற்றும் F-35 போன்ற மிகச்சிறந்த விமானங்கள் இருந்தாலும் எண்ணிக்கை என்று வரும்போது சீனா தான் முந்துகிறது. இந்த சமநிலையை மாற்றவே அமெரிக்கா இப்போது 500 அடுத்த தலைமுறை விமானங்களை உருவாக்கும் ரகசிய திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது. இது வெறும் தயாரிப்பல்ல, தன் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள அமெரிக்கா நடத்தும் ஒரு போராட்டம். அடுத்த தலைமுறை என்று சொல்லப்படும் ஸ்டெல்த் விமானங்களில் அப்படி என்ன இருக்கிறது? எதிரி நம் கண்ணுக்கு முன்னே வந்தாலும் தெரியாது, வந்துவிட்டு போனாலும் தெரியாது. அந்த அளவுக்கு விமானத்தை மாயமாக்கக்கூடிய ஒரு கலை. ஒரு விமானத்தின் வடிவம் மற்றும் அதன் மேல் பூசப்படும் சிறப்பு ரசாயனங்கள் எதிரியின் ரேடார் அனுப்பும் அலைகளை உறிஞ்சிவிடும் அல்லது திசை திருப்பிவிடும். இதனால் ஒரு பிரம்மாண்டமான போர் விமானம் கூட ரேடார் திரையில் ஒரு சிறிய சுண்டெலி போலவோ அல்லது வெறும் மேகக்கூட்டம் போலவோ தான் தெரியும். நீங்கள் சுதாரிப்பதற்குள் அந்த நிழல் உங்கள் தலைக்கு மேல் வந்து நிற்கும். ஸ்டெல்த் விமானங்களின் வேகமும் திசையும் கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். 1000 வார்த்தைகளை விட மௌனம் ஆபத்தானது. சீனா மறைமுகமாக தன்னுடைய இராணுவத்தை ஒரு பூதம் போல பிரம்மாண்டமாக வளர்த்து வைத்திருக்கிறது. சீனாவின் மௌனத்திற்கு பின்னால் ஒரு ரகசியம் இருக்கிறது. யுத்தம் தொடங்கும் வரை உன்னுடைய வாளை உரைக்குள்ளேயே வைத்திரு. அதுதான் சீனாவின் ரகசியம். அதனால்தான் அமெரிக்கா பயப்படுகிறது. சரி, சீனா அப்படி என்ன செய்கிறது? சீனா தன்னுடைய நிலத்தடி சுரங்கங்களிலும் செயற்கைக்கோள்களால் பார்க்க முடியாத ரகசிய ஆலைகளிலும் பல 100 J-20 மற்றும் J-35 ஸ்டெல்த் விமானங்களை இடைவிடாமல் தயாரித்து வருகிறது. எப்போதுமே அமைதியாக இருந்துவிட்டு ஒரு நாள் காலையில் 1000 ஸ்டெல்த் விமானங்களுடன் சீனா அணிவகுக்கும் போது உலகம் உறைந்து போய்விடும். விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் அந்த நாளுக்காக பல ஆண்டுகளாக சீனா காத்திருக்கிறது. இந்தியா ஒரு சவாலான காலகட்டத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. சீனா மற்றும் பாகிஸ்தான் கைகோர்த்திருக்கின்றன. சீனாவிடம் அதிநவீன விமானங்கள் இருக்கின்றன. இந்தியாவின் ரஃபேல் விமானங்கள் இதை எதிர்கொள்ள போதுமானவையா? இந்தியா என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்தியாவின் சொந்த தயாரிப்பான அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட் திட்டம் இப்போதுதான் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது. தேவையறிந்து தமிழ்நாடு இந்தியாவின் பாதுகாப்பில் கைகோர்க்க வாசலை திறந்திருக்கிறது. ஹொசூரில் 3000 ஏக்கர் பரப்பளவில் பாதுகாப்பு தொழில் பூங்கா அமைக்க தமிழக அரசு முன்மொழிந்திருக்கிறது. அருகிலேயே பெங்களூருவில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் இருப்பது கூடுதல் வசதி. எப்படி பார்த்தாலும் நமது முதல் விமானத்தை தயாரிக்கவே 2030ஆம் ஆண்டு ஆகும் என்கிறார்கள். நம்முடைய விமானம் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா இருக்கும் என்கிறார்கள். நம்ம இந்திய போர் விமானம் சீனாவின் J-20 விமானத்தை விட சிறிதாக இருந்தாலும் ரேடரில் சிக்காமல் எதிரியின் இடத்திற்குள் நுழையும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதாம். எதிரி உங்களை பார்ப்பதற்கு முன்னால் நீங்கள் எதிரியை பார்த்துவிட்டால் போர் அங்கேயே முடிந்துவிட்டது. எல்லையற்ற அதிகாரம் கொண்டதாக தன்னை தானே நினைத்துக் கொண்டிருக்கும் அமெரிக்கா இன்று தூக்கமின்றி தவித்துக் கொண்டிருக்கிறது. வெறும் விமான தொழில்நுட்பத்தில் மட்டுமல்ல, AI தொழில்நுட்பத்தில் சீனா பல கட்டங்கள் மற்ற நாடுகளை விட முன்னேறி சென்றிருக்கிறது. அமெரிக்காவின் வசம் இருக்கும் அதிநவீன F-22 விமானங்கள் வெறும் 180 தான். ஆனால் சீனாவோ ஏற்கனவே 300க்கும் மேற்பட்ட ஸ்டெல்த் விமானங்களை குவித்து வைத்திருக்கிறது. இந்த எண்ணிக்கையை சமாளிக்க முடியாமல் தான் அமெரிக்கா அவசரமாக 500 அடுத்த தலைமுறை விமானங்களுக்கான ரகசிய திட்டத்தை தீட்டி வருகிறது. தொலைவில் இருக்கும் அமெரிக்கா சீனாவை பார்த்து பதறுகிறது. அருகில் இருக்கும் இந்தியா நிதானமாக இருக்கிறது. எண்ணிக்கையில் சீனாவிடம் அதிக விமானங்கள் இருந்தாலும் நம்முடைய விமானப்படை பைலட்டுகள் திறமை வாய்ந்தவர்கள் என்பதால் குறைந்த அளவு விமானங்களை வைத்துக் கொண்டே சமாளிக்க முடியும் என்று கூறுகிறார்கள் இராணுவ வல்லுநர்கள். நமது இராணுவமும் விமானப்படையும் பலம் வாய்ந்ததுதான். ஆனால் பாகிஸ்தானில் நம்முடைய ரஃபேல் விமானங்களுக்கு என்ன ஆனது? இந்த கேள்வியும் உங்களுக்குள் எழலாம். இந்தியா இப்போது எங்கே இருக்கிறது? உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்